ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வகுப்புல பக்தி இலக்கியம் குறித்த கருத்துக்கள்லாம் முழுமையா பார்த்து முடிச்சிட்டோம். பக்தி இலக்கியம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் வீடியோ கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பக்தி இலக்கியத்துல என்னமா 12 திருமுறைகள் பத்தி பார்த்தோம். பக்தினாவே சைவம் வைணவம் 2, 12 திருமுறைகள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சைவம் வைணவத்துல 4000 திவ்ய பிரபந்தங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சித்தர்கள். நாம் இது எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 முறை கேளுங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக நம்மளால முடியும். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கு. சரிங்களா? கேட்டுட்டு இப்போ ஒரு வீடியோ கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முறை நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்கள். என்னென்ன கருத்துக்கள்லாம் சொன்னாங்க, யார் அது? இப்போ சைவ 12 திருமுறைகளில் யார் யார்? ஃபஸ்ட்டு 3 திருமுறைகள் சம்பந்தர், அப்பர் 4, 5, 6, அந்த மாதிரி ஒரு முக்கியமான நீங்கள் கேட்ட தகவலை கண்டிப்பாக ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அங்கே எக்ஸாமில் நம்ம புத்தகம் இல்லாமல் ரீகால் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நமக்கு நல்லா ஞாபகம் வரும். சரிங்களா? இப்போ நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 5வது யூனிட். சரிங்களா? நம்மளோட டிஆர்பி யூனிட்ல 5வது என்ன யூனிட்னா சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிற்றிலக்கியங்கள்ல என்னென்னலாம் இருக்குன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது அதுக்குள்ள என்னென்ன சிற்றிலக்கியங்கள் விளக்கமா படிக்க போறோம்னா கலம்பகம், உலா, தூது, அப்படி உங்களுக்கு பின்னாடி வரும். பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, பரணி, பல்லு, இதெல்லாம் இந்த சிற்றிலக்கியங்களோட அமைப்பு, ஆசிரியர் வரலாறு, காலம், சிறப்பு கூறுகள் பற்றிலாம் பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியங்களுக்கு அடுத்து இந்த யூனிட்லேயே இன்னும் என்ன இருக்குன்னா தனிப்பாடல்கள் இருக்கு. காலமேக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடல்கள் இருக்கு. இந்த யூனிட்ல 96 வகை சிற்றிலக்கியங்கள், அதுல என்னென்ன பார்க்க போறோன்னு சொன்னேன், தனிப்பாடல்கள். இது 2 தான் இந்த யூனிட்ல அடங்கி இருக்கிற டாபிக்ஸ். சரிங்களாம்மா? புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 96 வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம். சரி, சிற்றிலக்கியத்திற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பிரபந்தம். சிற்றிலக்கியத்திற்கு இன்னொரு பெயர் என்னது? பிரபந்தம். பிரபந்தம்ங்கிறது என்ன சொல்னா வடமொழி சொல். அதாவது நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள். என்னது? பிரபந்தம் என்ற சொல்லின் பொருள் நன்கு கட்டப்பட்டது. உறுதி பொருள்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 நூல், இந்த 4 அறம்பொருள் இன்பம் வீடு 4 இருக்கு இல்லையா, அதுல ஒன்று பற்றியோ ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு, அறத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, அல்லது சிலவற்றை பற்றியோ 2 கூட எடுத்துக்கலாம், 3 கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பாடுவது தான் சிற்றிலக்கியம். இந்த உறுதி பொருள்கள் 4 நூல் ஒன்று பற்றி பாடலாம், அல்லது சிலவற்றைனா 2 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3 எடுத்துக்கலாம், பற்றி பாடுவது தான் சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம்னா என்னன்னு தெரியுதாம்மா? இது ஒரு சிறு காப்பியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிற்றிலக்கியத்தை பற்றி தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல புறத்திணையில சில நூற்பாக்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் என்னதுன்னா பாட்டியல் நூல்கள். வரையறுத்த பாட்டியல், சிதம்பர பாட்டியல் அப்படின்லாம் நூல்கள் இருக்கு. இலக்கண பாட்டியல், அந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு. இந்த சிற்றிலக்கியங்களோட இலக்கணத்தை கூறும் நூல்கள் எதுனா இந்த பாட்டியல் நூல்கள் தான். சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். எல்லா பாட்டியல் நூல்கள்லையுமே சொல்றாங்க, ஆனா தெளிவா கூறுற நூல் எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல் தான். சரிங்களா? சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் எது? பன்னிரு பாட்டியல் முக்கியம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சிற்றிலக்கியம்ங்கிறமே இதோட வகை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 96 சிற்றிலக்கியங்கள் இருக்கு. 96 பேருமே கொடுத்துருக்கோம் பின்னாடி. சரிங்களா? 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு. 96 அப்படின்னு முதல்ல சொன்ன நூல் எது அப்படின்னா பிரபந்த மரபியல். எந்த நூல்மா? இந்த சிற்றிலக்கிய வகை 96ன்னு சொல்றோம்ல, அது 96 அப்படின்னு சொன்ன முதலில் சொன்ன நூல் எதுன்னா பிரபந்த மரபியல்.
அந்த நூற்பா பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க. பிள்ளை கவி முதல் பிராணம் பிராணம் ஈராக 96 என்னும் தொகையதாம். இந்த நூற்பாவை கொடுத்துட்டு எந்த நூலுடையது அப்படின்னு கேட்பாங்க. பிரபந்த மரபியல் முக்கியம். பிள்ளைக்கவி முதல் பிராணம் ஈராக 96 என்னும் தொகையதாம் என்ற நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். என்னது? பிரபந்த மரபியல், வரையறுத்த பாட்டியல், சிதம்பர பாட்டியல், பன்னிரு பாட்டியல். சரிங்களா? இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துட்டா நம்ம பிரபந்த மரபியல் அப்படின்னு போட்டுருணும். அடுத்தது பாருங்க, 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் என்று படிக்காசு புலவர் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலாவுல கூறியிருக்காரு. இந்த நூற்பா இருக்கு இல்லம்மா, 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொல்லிட்டு சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல படிக்காசு புலவர் சிற்றிலக்கியங்களை பத்தி சொல்லியிருக்காரு. 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த நூற்பாவை கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரு? படிக்காசு புலவர். எந்த நூல்? சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா. சரிங்களா? பாருங்க, கீழே பாட்டியல் நூல்கள், என்னென்ன பாட்டியல் நூல்கள், அதோட ஆசிரியர், இதெல்லாம் அப்படியே நூல்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு நூல் பெயர்கள் கண்டிப்பா வரும். பன்னிரு பாட்டியல் 12 பேர் ஆசிரியர்கள். சிற்றிலக்கிய எண்ணிக்கை எத்தனைனா 62 சிற்றிலக்கியங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர், இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஆர்பியில கேட்டிருக்காங்க. வெண்பா பாட்டியலின் ஆசிரியர் குணவீர பண்டிதர். இவர் 52 + 1 52ன்னு ஒரு சில நூல்கள் சொல்லுது, +1 ஆட் ஆகுது 53ன்னு ஒரு சில நூல்கள் சொல்லுது. நவநீத பாட்டியல் நவநீத நாடனார், இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையா. 45 சிற்றிலக்கியங்களை பத்தி சொல்லுது. பிரபந்த மரபியல், பெயர் தெரியல யாருன்னு. 96 சிற்றிலக்கியங்களை பத்தியும் சொல்லுது. சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதியார் முக்கியம். 59 சிற்றிலக்கியங்களை பத்தி சொல்லுது. பிரபந்த தீபிகை முக்கியம். இது எல்லாமே முக்கியம்தாம்மா. முத்து வேங்கட சுப்பையர் 77 சிற்றிலக்கியங்களை பத்தி சொல்லுது. வரையறுத்த பாட்டியல், பெயர் தெரியல, சிற்றிலக்கியங்களும் எத்தனையும் தெரியல. 5 இலக்கணங்களையும் கூறி பாட்டியல் கருத்துகளையும் கூறுவன. 5 இலக்கணங்களையும் சொல்லுது, அதோட பாட்டியல் கருத்துக்களையும் கூறுறது எதுன்னா இலக்கண விளக்க பாட்டியல். யாருன்னா வைத்தியநாத தேசிகர். சரிங்களா? 63 + 1 64 சிற்றிலக்கியங்களை பத்தி இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. தொன்னூல் விளக்கம் யாருன்னா வீரமா முனிவர். 35 முத்துவீரிய பாட்டியல் முத்துவீரிய உபாத்தியாயர் 90. சுவாமிநாத பாட்டியல் சுவாமி கவிராயர், இது முக்கியமா. தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் முக்கியம். இதெல்லாம் எல்லாமே முக்கியமான கருத்துக்கள் தான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நல்லா படிச்சுக்கோங்க. வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் என்ன? வச்சநந்தி மாலை முக்கியம். வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் வச்சநந்தி மாலை. நவநீத பாட்டியலின் வேறு பெயர் கலித்துறை பாட்டியல். வரையறுத்த பாட்டியலின் வேறு பெயர் சம்பந்த பாட்டியல். வரையறுத்த பாட்டியலின் வேறு பெயர் என்னன்னா சம்பந்த பாட்டியல். பாட்டியல் நூலில் முற்பகுதியில் இருப்பது பொருத்தங்கள், பிற்பகுதியில் இருப்பது சிற்றிலக்கியங்கள். பாட்டியல் நூல்கள்ல ஃபர்ஸ்ட்லயே இடம்பெற்றிருக்கிறது பொருத்தங்கள் தான். கடைசியா பிற்பகுதினா என்னது? பின்னாடி இடம்பெற்றிருக்கிறது சிற்றிலக்கியங்கள். இந்த 3க்குமே வேறு பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டிஆர்பியில கேட்டிருக்காங்க. மங்கள பொருத்தத்தை மட்டும் வரையறுத்து கூறும் நூல் எது? அதான் வரையறுத்த பாட்டியல். மங்கள பொருத்தம், திருமணம் இந்த பொருத்தம்லாம் இருக்கணும்னு நம்ம கூட சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்ற நூல் எதுனா வரையறுத்த பாட்டியல். சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் நூல் இருக்கு, அதுவும் வரையறுத்த பாட்டியல். அதான் மங்கள பொருத்தத்தை மட்டும்தான் சொல்லுது வரையறுத்த பாட்டியல். அதுல சிற்றிலக்கிய வகைகள் எதுவுமே சொல்லல. முழுமையாக செய்யுள் இலக்கணங்களையும் பாட்டியல் கருத்துக்களையும் கூறும் நூல் சிதம்பர பாட்டியல். சரிங்களா? முழுமையா செயல் இலக்கணங்களையும் பாட்டியல் கருத்துக்களையும் சொல்ற நூல் எதுனா சிதம்பர பாட்டியல். 14 மேற்கணக்கிற்கு இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். 14 18 14 மேற்கணக்கிற்கு இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் என்பது இலக்கிய வகைக்கு இலக்கணம் கூறும் நூல். பன்னிரு படலம் என்பது புறப்பொருள் இலக்கணம் நூல். 12 படலங்கள் இருக்குல்ல, புறப்பொருள் வெண்பா மாலையில வெச்சி கலந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உலிங்கை தும்பை வாகை பாடன் கைக்கிளை
பெருந்திணை அப்படின்னு சொல்லி 12 படலங்கள் இருக்கும். வெற்றி படலம், கரந்தை படலம், அதான் முழுமையா சொல்லணும்னா. அதுக்கு இலக்கணம் 12 படலம்ங்கிறது ஒரு புறப்பொருள் இலக்கண நூல் தான். புறப்பொருள் வெண்பா மாலைக்கு முதல் நூல் எதுன்னா இந்த 12 படலம் தான். 12 படலம் முதல் நூல், அதையொட்டி வந்தது தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கணத்துல ஒரு ஐவகை இலக்கணத்துல ஒரு வகை. சிற்றிலக்கிய நூலாசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னா குமரகுருபரர், சிவபிரகாச, மகாவித்வான், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னா குமரகுருபரர் தான். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னா யாரு? குமரகுருபரர். பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் சைவ சமயத்தை சார்ந்ததா தான் இருக்கு. சரிங்களா? சைவ சமயத்தை சார்ந்ததா தான் இருக்கு. அறிமுகம், அந்த நூல் எழுதினவங்க அவங்கெல்லாம் பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் முதல் சிற்றிலக்கியம் விளக்கமா பார்க்க போறது என்னதுன்னா கலம்பகம். நம்ம சிற்றிலக்கியங்கள் 96ல முதல்ல பார்க்க போற இது கலம்பகம். பல்வகை பாக்களையும் கலந்து பாடப்படும் சிற்றிலக்கியம் தான் கலம்பகம். பல்வகை பாக்கள் நிறைய பா இருக்கு இல்லையா? வெண்பா, சிறியப்பா, கலிப்பா, வெஞ்சிப்பா எல்லாத்தையும் கலந்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் கலம்பகம். அந்தாதி தொடை அமைய பாடப்படும் இலக்கியம் சிற்றிலக்கியம் கலம்பகம். அந்தாதி தொடை தெரியும் தானமா? கடைசி வர சொல் ஒரு வரியில கடைசியா இருக்கிற சொல் அடுத்த வரியில முதலாவதாக வந்தா அதுதான் அந்தாதி. அந்த மாதிரி அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகம். அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும் இலக்கியமும் கலம்பகம் தான். அகப்பொருள், புறப்பொருள். அகம் தெரியல, அகம் 5 புறம் 12 இது எல்லாமே கலந்து, அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டும் கலந்து பாடப்படும் இலக்கியம் இந்த கலம்பகம். சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். சரிங்களா? இதுல சிற்றிலக்கியத்துல கலம்பகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியேஷன் பண்ணி. கலம்பகத்தின் தொடக்கத்தில் மயங்கிசை, கொச்சக, கலிப்பா, நிறைய வெண்பா கலிப்பாலையும் நிறைய வகைகள் இருக்கு, எல்லாமே கலந்து வருது. கலம்பகத்தோட தொடக்கத்துல என்ன கலிப்பா வருது? மயங்கிசை, கொச்சக, கலிப்பா வருது. வெண்பா, கட்டளை, கலித்துறை என்ற 3ம் வரிசையாக வரும். 3மே வெண்பா, கட்டளை, கலித்துறை என்ற 3ம் வரிசையா வருது. களம்னா 12, இந்த களம்க்கு விளக்கம். பகம்னா 6, மொத்தம் 18. களம்பகம். களம்னா 12, அகம் அதுல பாதி 6. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை? 18. அதனால களம்பகம் அப்படின்னு பெயர் பெற்றது. களம்பகத்தில் 18 உறுப்புகள் இருக்கும். அதான் என்னென்னு பாருங்க. புய வகுப்பு, தவம், வண்டு, அம்மானை, ஊர், ஊசல், பான், மதங்கு, மடக்கு, கைக்கிளை, சித்து, களி, மரம், காலம், இரங்கல், சம்பிரதம், கார், தூது. இதான் இந்த மாதிரி 18 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். சம்பிரதம் அப்படின்னா என்னதுன்னா கண்கட்டு வித்தை. இது கூட நமக்கு கேட்கலாம். சம்பிரதம் என்ற சொல் குறிக்கும் பொருள் கண்கட்டு வித்தை. குறம், இடைச்சி, வளர்ச்சி, சமூக உல்லாசம், கீரையார் போன்ற துறைகளும் இடம்பெற்றிருக்கு. அந்த உறுப்புகள் இந்த மாதிரிலாம் இந்த 18 உறுப்புகள்னா இதை தான் நம்ம சொல்றோம். முதலில் கலம்பகத்தின் உறுப்புகளாக இருந்த ஊசல், அம்மானை, தூது, குரம் போன்றன பிற்காலத்தில் தனி சிற்றிலக்கிய வகையாகவே வந்துருச்சு. உறுப்புகளா இந்த ஊசல், அம்மானை, தூது, குரம்லாம் இருந்துச்சு இல்லையா? இதுல பிற்காலத்துல அது ஒரு தனி சிற்றிலக்கியமாவே வளர்ச்சி பெற்று வந்து விட்டது. தனியாவே உறுப்புகள்ல இருந்து தனிச்சு சிற்றிலக்கியமா இடம்பெற்றிருந்தது. சரி, இந்த கலம்பகத்துல இருக்குது இல்லையா? அதுல யார் யாருக்கு எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க? இது வினா முக்கியமா, ரொம்ப முக்கியம். கலம்பகத்தில் தேவர்க்கு உரிய பாடல்களின் எண்ணிக்கை. கலம்பகத்தில் வேளாளருக்கு உரிய பாடல்களின் எண்ணிக்கை அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதை மாத்தி மாத்தி அரசர், வணிகர், முனிவர் இதை எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். தேவர்களுக்கு எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள். முனிவருக்கு 95, அரசர் 90, அமைச்சர் 70, வணிகர் 50, வேளாளர் 30 பாடல்கள். இதை நல்லா வேரியேஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பா வருது பாருங்க. 100, 95, 90, 70, 50, 30. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நம்ம யார சொல்லுவோம்? தேவர். அதுக்கப்புறம் முனிவர், அதுக்கு அடுத்த வரிசையில அரசர், அதுக்கு அடுத்தது அமைச்சர், வணிகர், வேளாளர். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே வரோம்.
அரசன் மீது பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட நூல்தான் நந்தி கலம்பகம். முதலில் தோன்றிய கலம்பகமும் எதுனா நந்தி கலம்பகம் தான். சரிங்களா? ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படம் பிடித்து காட்டும் சிற்றிலக்கியம் தான் கலம்பகம். அது அகம்புறம் இரண்டுமே வருது இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும் படம் பிடிச்சு காட்டுறது இந்த கலம்பகம் தான். கலம்பகத்தில் புறத்தை விட அகப்பொருள் தான் அதிகமா இருக்குமா. புறப்பொருள்னா என்னது? போர் செய்ய போறது, புறத்துல நடக்கிற செய்தி. அகம்னா வாழ்க்கையை பற்றியது. தலைவன் தலைவி, சரிங்களா, தலைவன் தலைவி தோழி, இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பற்றியது அகம். புறம்னா வெளியில, நம்ம வாழ்க்கைக்கு வெளியில நிகழ்ற பொருளீட்ட செல்லுதல், போருக்கு செல்லுதல், அந்த மாதிரி எல்லாமே புறத்துல வந்துடும். கலம்பகத்துல புறத்தை விட அகப்பொருள் தான் அதிகமா இருக்கும். அகப்பொருள் குறைந்த கலம்பகம் திருக்கலம்பகத்துல மட்டும்தான் அகப்பொருள் கம்மியா இருக்கும். அந்த ஒரு கலம்பகத்துல மட்டும்தான் அகப்பொருள் குறைவா இருக்கும். கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னா இரட்டையர்கள். இரட்டையர்கள் தான், 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது. கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள். கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். முதல் கலம்பகம் தோன்றியதுன்னா நந்தி கலம்பகம் தான். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யாரு? 3ஆம் நந்திவர்மன். அதான் நந்தி கலம்பகம். நந்திவர்மன்னாலதான் நந்தி கலம்பகம்னு பெயரை வச்சிருக்காங்க. நந்தி கலம்பகத்தில் தெல்லாற்று போர் வெற்றி மிகுதியா பாடப்பட்டிருக்கு. தெல்லாற்று போர் பற்றிய செய்திகள், தெல்லாற்றுல நடந்த போர் பற்றிய செய்திகள் அதிகமா இடம்பெற்றிருக்குது. இந்த கலம்பகத்தாலேயே இறந்த மன்னன் யாருன்னா நந்திவர்மன் தான். அதுல ஒரு சூழ்ச்சி செய்து மாற்றான் பின்னாடி உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நந்தி கலம்பகத்தால் மாண்டக்கதை நாடெரியும் அப்படின்னு சோமேசர் முதுமொழி வெண்பா சொல்லுது. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை. அந்த நந்தி 3ஆம் நந்திவர்மன் இருக்காங்க இல்லையா, இந்த நந்தி கலம்பகத்தால் தான் இந்த 3ஆம் நந்திவர்மனே என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அதான் மாண்ட கதை நாடெரியும் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு நூல்னா சோமேசர் முதுமொழி வெண்பா. அறம்பைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம்தான். கலையலில் மிளிரும் பிற்கால சிற்றிலக்கிய செல்வத்துள் கலம்பக இலக்கியமும் ஒண்ணு. சரிங்களா? கற்போருக்கு கழிப்பேறு வகை அளிக்க, படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இனிமையை அளிக்க வல்லதா இருக்கும். பல்வேறு வகை செய்யுட்களும் அகப்பொருட் புறப்பொருட் கூறுபாடுகளும் நிறைந்தது. நகை பெருமிதம் வெகுளி முதலான பல்சுவைகளும் விரவி வரும் சுவை செறிந்த ஒரு வகை இலக்கியம் தான் கலம்பகம். அதான் ஏற்கனவே பார்த்தோமே, அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்தது. பல்வேறு வகை செய்யுள் பாக்கள்லாம் நிறைந்து இருக்கு. அதே போல நகை பெருமிதம் வெகுளி சுவைகள் இருக்கு இல்லையா? நகை அழுகை இழுவர் மச்சம் பெருமிதம் வெகுளி வகை அப்படின்னு சொல்லி சுவைகள் நம்ம இங்கே படிச்சிருப்பீங்க. அதுல நகை பெருமிதம் வெகுளி இந்த மாதிரி சுவைகள்லாம் விரவி அங்கங்க இருக்கு. அந்த இலக்கியம் தான் கலம்பகம். தெய்வங்களை போற்றி வழிபடுவாங்க. இல்லைன்னா மக்கள்ல சிறந்தாரையோ யாரோ ஒருத்தரை தலைவனாக வைத்து அகம்புறம் ஆகிய பொருட்கூறுபாடுகள் விரவ பல்வகை உறுப்புகளை பெற்று பல்வகை பாவினங்களால் இயற்றப்படுவதுதான் இந்த கலம்பக இலக்கியங்கள். சரிங்களா? தெய்வங்களையோ மக்கள்ல சிறந்த யாராவது ஒருத்தரையோ சிறந்தாரையோ தலைவனாக வச்சு அகம்புறம், அகச்செய்திகள் புறச்செய்திகள் இரண்டும் கலந்து பல்வகை உறுப்புகளை பெற்று பாடப்படுவது இந்த கலம்பகங்கள். புரியுதுங்களா? A kind of poem composed of different kinds of stanzas. அதான் எல்லாம் கலந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கலம்பகத்துல different kinds of stanzasனா என்னது? பல்வகை உறுப்புகளை பெற்று பல வகை பாவினங்களால் இயற்றப்படுறது தான் இந்த கலம்பகம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இலக்கியத்தின் வளர்ச்சி 62 என்னும் எண்ணளவை ஒட்டியுள்ளது. சரிங்களா? இது வளர்ச்சி 62 அப்படிங்கிற அளவுக்கு எட்டி இருக்கு. இந்த கலம்பகம் பெயர் காரணம் பாருங்க. கலம்பகம் என்ற சொல்லுக்கு கலவை அப்படின்னு பொருள். அத களிவண்டு மிளர்ச்சி கலம்பகம் புனைந்த அலங்கல தொடையல் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார். பொடியாழ்வார் சொல்லியிருக்காரு, களிவண்டு மிளர்ச்சிய கலம்பகம் புனைந்த அலங்கல தொடையால். இந்த வரிகளை கொடுத்துட்டு
நமக்கு யார் யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. யாரு? தொண்டரடி பொடியாழ்வார். முக்கியம். இப்பெல்லாம் நம்ம டிஆர்பியில பாடல் வரிகள் தான் அதிகமாக கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். பாடல் வரிகள், மேற்கோள்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. களிவண்டு மிளற்றிய களம்பகம் புனைந்தா அலங்கல துணையில். அடுத்தது பாருங்க, பெருமானாற்றுப்படையில பல்பூ மிடைந்த படலை கன்னி, பல்பூ மிடைந்த படலை கன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பூக்கள் கலந்து நெருங்கிய கலம்பமாகிய மாலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பூக்கள் கலந்து நெருங்கிய கலம்பகமாகிய மாலை அப்படின்னு நச்சினார்க்கினியர் உரையும் வகுத்துள்ளார் அந்த பாடல் வரிகளுக்கு. யாப்பருங்கல விருத்தியில அடிகள் தோறும் எழுத்தெவ்வாது வரும் கலிப்பாவை கலம்பக களி அப்படின்னு சொல்றாங்க. யாப்பருங்கல விருத்தியில, சரிங்களா? யாப்பருங்கல விருத்தியில சொல்லிருக்கு கலம்பக களி அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் கலம்பகம் என்ற சொல் கலவை என்ற பொருளில் பயின்றுள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கலம்பகம் என்ற பெயர் முன்னோர்களால அமைந்திருக்கணும் இப்படியும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அதான் கலம்பு 12 அகம் 6 அப்ப எத்தனை? 18 அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கலம்புனா பிளஸ் அகம், கலம்பு பிளஸ் அகம் என்ற இரு சொற்களின் சேர்க்கை என கொண்டு கலப்பு என்பதை கலம்பு என நின்றதாக கூறி கலப்பு கூட்டலகம் கலம்பகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கலம்பகத்தின் பல்வேறு உறுப்புகள் கலந்துருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதனாலையும் கலம்பகம்னு பெயர் சொல்லுவாங்க. இந்த பெயர் எப்படி வந்துச்சு, நிறைய பேரோட கருத்துக்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சும்மா நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்க, களம்னா 12, பகம்னா 6, இதேதான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கலம்பகங்களும் 18 உறுப்புகளும் பெற்ற எல்லா கலம்பக நூல்கள்லையும் 18 உறுப்புகளும் வரதில்லை. அதனால இதையும் ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இலக்கிய கூறு. கலம்பகத்துல 11 உறுப்புகள் பாருங்க. இது எல்லாமே நம்ம அங்க 18 உறுப்புகள் பார்த்தோம். இதெல்லாம் பாருங்க, புய வகுப்பு, தவம், மண்டு, அம்மானை, பான், மதங்கு, கைக்கிளை, சிந்து, ஊசல், களி, மடக்கு, ஊர், சரிங்களா? மரம், காலம், தழை, இரங்கல், சம்பிரதம், கார், தூது, குரம், பிச்சியார், கொற்றியார், இடைச்சியார், கீரையார், யோகினியார், திருவடி வகுப்பு முதல பல்வேறு உறுப்புகள் இந்த கலம்ப இலக்கியங்கள்ல பயின்று வருது. இதுல புய வகுப்பு, திருவடி வகுப்பு, வண்டு, அம்மானை, பான், கைக்கிளை, ஊசல், ஊர், மரம், காலம், தழை, இரங்கல், களி, கார், தூது, குரம் முதலான பல்வுறுப்புகளுக்குரிய வித்துகளை தொல்காப்பியம், 10 பாட்டு, புறநானூறு, அகநானூறு, மணிமேகலை இந்த இலக்கியங்கள்லயே நாம இந்த உறுப்புகளை காண்றோம், சரிங்களா? பாக்குறோம். மிகுந்துள்ள கரையார், யோகினியார், பிச்சியார், கொற்றியர், இடைச்சியார், மதங்கியார், வளர்ச்சியார் ஆகிய உறுப்புகள் பிற்காலத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கு, சரிங்களா? இது வரைக்கும் தாமா தூது தூது குரம் வரைக்கும் இந்த நூல்கள்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த உறுப்புகள்லாம் பிற்காலத்தை வளர்ச்சி பெற்று அதில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் ஆகியோரின் பக்தி இலக்கியங்கள்லயும் இந்த உறுப்புகள்லாம் இடம்பெற்றிருக்கு. அதனால தொல்காப்பியம், கலம்பகத்துல மட்டும் இல்லை, தொல்காப்பியம் முதலான நூல்கள்லயும் இந்த துறைகள்லாம் சிறந்து விளங்கி இருக்கு. பலவோ சிலவோ ஏய்த்து கோவை, கலம்பகம் முதலான இலக்கியங்களை படைப்பதிலும் கவிஞர்களுக்கு ஈடுபாடு இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க, கலம்பகம் தனி சிற்றிலக்கியமாதல். தொல்காப்பியத்திலையும் 10 பாட்டு 8 தொகை நூல்கள்லையும் காப்பியங்கள்லையும் பக்தி இலக்கியங்கள்லையும் காணப்பட்ட பல்வேறு உறுப்புகள்ல ஒரு சிலவற்றை மட்டும் விரித்துரைத்து கலம்பகம் அப்படின்னு புதுவகை இலக்கியத்தை தோற்றுவிக்கிறது கிபி 9ஆம் நூற்றாண்டுல தான் ஏற்பட்டுச்சு, சரிங்களா? இந்த முயற்சியை தொடங்கி முற்றுவித்த ஆசிரியரின் பெயரும் தெரியாது. இருந்தாலும் 9ஆம் நூற்றாண்டுல காலந்தோறும் வளர்ந்து வரும் சைவ எல்லப்ப நாவலர், பிற்காலத்துல இருக்கிற கச்சி ஞானப்பிரகாசர், குமரகுருபரர், துரைமங்கலம் சிவபிரகாசர், அந்த கவி வீரராக முதலியார், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற பெருமக்களால் தான் இந்த உறுப்புகள் எல்லாம் வண்ணமும் வளர்ச்சியும் பெற்றது. வனப்புனா இது அழகும் பெற்றது. இவங்களாலதான் இந்த உறுப்புகள் எல்லாம் வண்ணமும் அழகும் பெற்றது. முதல் கலம்பக இலக்கியம். கலம்பக இலக்கியத்துல 9ஆம் நூற்றாண்டுல தோன்றிய
நந்தி கலம்பகம் தான் என்னது, காலத்தால் முந்திய இலக்கியம். இது யார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3ஆம் நந்திவர்மன். அதாவது கிபி 825 850 சரி, அந்த காலகட்டங்கள்ல இயற்றப்பட்டது. 3ஆம் நந்திவர்மன் மீது இயற்றப்பட்டது தான் இந்த நூல். இந்த மன்னன் கிபி 832 சீமாறன் சீவல்லபன் என்ற பாண்டிய மன்னனையும் இவங்கெல்லாம் அழிச்சிருப்பாரு. சீமாறன் சீவல்லபன் என்ற பாண்டிய மன்னனையும் அவனுக்கு துணையாக வந்த சேர சோழரையும் தெல்லாற்றுல பார்த்தோம்ல, தெல்லாற்றுல வெற்றி பெற்றான்ட்டு, தெல்லாற்று என்ற இடத்துல தெல்லாற்றெறிந்த இவர்களெல்லாம் வெற்றி பெற்று தெல்லாறெறிந்த நந்திவர்மன் அப்படிங்கிற பெயரை வாங்குறாரு. இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, போட்டியிட்டு தோற்று ஓட செய்யறாரு. யார, சீமாறன் சீவல்லபனையும் சேர சோழ பாண்டிய மன்னர்களையும் தோற்கடித்து தெல்லாற்றெறிந்த நந்திவர்மன். தெல்லாற்றுல இந்த போர் நடக்குது. இவங்களை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, தோற்று ஓட செய்யறாரு. அதனால இந்த பெயர் இவருக்கு வந்திருக்கு. சரிங்களா. நந்திவர்மன் தன் மீது இயற்றப்பட்ட நந்தி கலம்பகத்தாலேயே உயிர் நீத்தான். நம்ம பார்த்தோம்ல, சோமேசர் முதுவெளி வெண்பா நந்தி கலம்பகத்தான் மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு. அத இங்க விளக்கமா சொல்ல வராங்க. நந்திவர்மனை கொன்றொழிக்க, நந்திவர்மனை அழிக்கிறதுக்காக அவனது மாற்றாந்தாய், இன்னொரு நந்திவர்மனுக்கு இன்னொரு சித்தி இருந்திருக்காங்க. மகன் ஒருவன் புலமை மிக்கவன். மாற்றாந்தாயின் மகன் ஒருத்தன் புலமை மிக்கவனா இருந்திருக்காங்க. அவன் நந்தியை தலைவனாக வச்சு அவனுக்கு தீது உண்டாகுமாறு அவன் மீது அறம் வைத்து கலம்பகத்தை ஏற்றுறாங்க. சரிங்களா. நந்திவர்மனுக்கே தீது உண்டாகுமாறு அறம் வைத்து, அது ஒரு ட்ரிக்கு வைத்து ஏற்றுறாங்க. அப்போ அந்நூலின் பாடல் ஒன்றை நகர் சோதனையின் போது கேட்டு மகிழ்ந்த நந்திவர்மன் பாடுறாங்க. அந்த மாதிரி அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒரு தீது புடு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. அப்போ நகர் சோதனைக்கு போறாரு நந்திவர்மன். அப்போ அவருக்கு தெரியாது தன் உயிரை அழிக்க எழுந்தவை அப்படின்னு அவருக்கு கேட்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல தெரியாது, அதுக்கப்புறம் அந்த பாடல் வரிகள்லாம் கேட்கும்போது தன் உயிரை அழிக்க எழுந்ததுதான் அப்படின்னு தெரிஞ்சும் என்ன செய்யறாரு, அந்த பாடலை கேட்காம அவரால் இருக்க முடியல. அந்த பாடலை அவர் உயிரை விட மேலாக நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அதுல ஒரு செறிவூட்டி பாடியிருக்காங்க. நந்தி கலம்பக அரங்கேற்றத்தை கண்டு பாடலின் சுவையை உண்ட நந்தி மன்னன் இறுதி பாடலை ஈமச்சிதையின் மேலிருந்து கேட்டவன்னா உயிர் நீத்தாராம். கடைசி வரைக்கும் அந்த பாடல் அப்படியே சுவையை உணர்ந்தவர் கடைசியா இறுதி பாடலை கூட அதுல போய் சொல்லுவாங்க இல்லையா, ஈமச்சிதையின் மேலிருந்து அதை கேட்டுக்கிட்டே என்ன செஞ்சாராம், கடைசியா கூட உயிர் துறந்தாரு. இதை சொல்ற பாருங்க, நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும்னு சோமேசர் முதுவெளி வெண்பா சொல்லியிருக்க. கல்லாரும் செஞ்சொர் கலம்பகமே கொண்டு காயம்பிட்ட தெல்லாரை நந்தி என்னும் தொண்டைமான் என வரும் தொண்டை மண்டல சதக பாடலால். தொண்டை மண்டல சதகத்திலையும் இந்த மாதிரி வரிகள் இருக்கு. தொண்டை மண்டல சதகங்கிறது ஒரு நூல். அதுலயும் கல்லாரும் செஞ்சொர் கலம்பகமே கொண்டு காயம்பிட்ட தெல்லாரை நந்தி என்னும் தொண்டைமான் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் இருக்கு. தெல்லாரி இந்த 3ஆம் நந்திவர்மனை பெரிய புராணம் குறிப்பிடும் கலர்ச்சிங்க நாயனார் 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு ராசமாணிக்கனார் சொல்றாரு. இதற்கு சான்றாக கழல் நந்தி எனவும் பல்லவர் கோளரி எனவும் வருகின்ற பகுதிகளை சொல்றாங்க. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் பெருமாளே, காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியாருக்கும் அடியேன், உன்னோட அடியேன் நானு அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் சொல்லுது. இதுலயும் நந்திவர்மனை சுட்டுவதாக அந்த பாடல் வரிகள் இருக்கு. சிவனை முழுதும் மறவாத சிந்தையான் என வரும் கலம்பக குறிப்பும் இதனை உறுதிப்படுத்துது. சிவனை வழிபட்டிருக்கார். எனவே நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவனாகிய தெல்லாறெறிந்த நந்திவர்மன் பெரிய புராணம் குறிப்பிடும் கலர்ச்சிங்க நாயனாரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நந்தி கலம்பக ஆசிரியர். நந்தி கலம்பக ஆசிரியர் முதல் கலம்பக நூல் தான் இந்த நந்தி கலம்பகம். இதை இயற்றியது யாரு, நந்திவர்மனின் மாற்றாந்தாய். மக்கள் 4வருள் ஒருவர். மாற்றாந்தாயோட புதல்வர்கள் எத்தனை பேரா, 4 பேர். அந்த 4வர்ல ஒரு தமிழ் பற்று நிறைந்த ஒருத்தர் தான் இந்த நந்தி கலம்பகத்தை இயற்றி இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவன் புலமை மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி கலம்பகத்தை இயற்றிய பின் துறவியாக மாறிடுறான். துறவியாக மாறி ஒரு கணிகை, ஒரு பெண்ணோட வீட்டு வாசல்ல இந்த கலம்பக பாடல் ஒன்றை பாடுறாங்க. தமிழறிவு மிக்க அக்கணிகை பாடலை சுவைத்து அத்துறவியே என்ன செய்யறாரு, அடிக்கடி தன் வீட்டுக்கு வந்து போகும்படி வேண்டாங்க. ஒரு நாளிரவு அக்கணிகை மேன்மாடத்தில் அமர்ந்த அந்த கணிகை மேன்மாடத்துல அமர்ந்து என்ன செய்யறான், அந்த பாடலை பாட நகர சோதனைக்கு வந்த நந்திவர்மன் அந்த பாடலை கேட்டுக்கிட்டே அந்த தாசியோட வீட்டுக்கு அந்த தாசியின் மூலமே துறவியை வரவழைத்து அக்கலம்பக இலக்கியம் முழுவதையும் கேட்டு தன் உயிர் ஈந்தான். அந்த கலம்பக இலக்கியத்தை முழுவதும் அப்படியே கேட்டுட்டு கடைசியா அப்படியே படுத்து கடைசி பாடலையும் கேட்டுட்டு உயிர் நீத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துறவி அடிக்கடி கேட்டு வர வச்சு பாடிட்டு இருந்ததாகவும் கடைசியா வீட்டுக்கே வரவழைச்சு உயிரிழந்தான் அப்படிங்கன்னு அந்த கதை சொல்லுது. மாற்றாந்தாய் மகனின் தமிழ் பாடலுக்காக தன்னுயிரை ஈயவும் தயாராக இருந்த நந்தி மன்னன் அவனுக்கு ஆனா என்ன தரல, அரசு தருவதற்கு மட்டும் அவனுக்கு ஒப்பல. அவன் தமிழறிந்தவன் என்று இருந்தும் அவனை நாடு விட்டு விரட்டி இருப்பான் என்பதும் பொருந்தாமல் இருக்குது. இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் தமிழறிஞ நல்லவன் தானே, அவனுக்கு ஏன் அரச பதவி தரல அப்படின்னு கேட்கும்போது இந்த கருத்துக்கள்லாம் பொருந்தாமலையும் இருக்கு அப்படின்னு ஒரு வேறுபாடு நிலவுது. பைந்தமிழை ஆராய்கின்ற கோன் நந்தி என தமிழகத்தில் ஈடுபாடு கொண்டவனாகவும் நந்திவர்மன் தமிழ்ல ஈடுபாடு கொண்டவனா இருக்காங்க. அதே போல ஒளியாவன்கை தன்னருள் நந்தி அப்படிங்கிற வரியினால வன்மை மிக்கவனாகவும் இருக்காங்க, அருள் மிக்கவனாகவும் சுட்டப்படுறாங்க. யாரு, நந்தி மன்னன். தமிழறிவும் ஈகைத்தன்மையும் அருளும் எல்லாமே மிக்க அதிகமா இருக்க நந்தி மன்னன் தமிழறிந்து அவனை தம்பியை மட்டும் அரசு போட்டிக்காக நாட்டை விட்டு விரட்டினான் அப்படிங்கிறது பொருந்தாமல் இருக்கு. யாருமே அப்ப என்னென்ன யாரும் தமிழ் புலமை மிக்கவனா இருந்திருக்க முடியாது அப்படிங்கிற கருத்து இருக்கு. நாடு கடத்த பெற்றுட்டாங்க இந்த மாற்றாந்தாய் மக்கள் நால்வரும். சரியா? அதுக்கப்புறம் கலம்பகம் போன்ற புதுவகை இலக்கிய அமைப்பை துணிவோடு உருவாக்கக்கூடிய வேறொரு தமிழ் புலவரை சார்ந்துதான் இவங்க இந்த கலை இலக்கியத்தை இயற்றி இருக்கணும் அப்படின்லாம் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் என்ன கேள்வி இருந்திருக்காங்கன்னா, நந்திவர்மன் எந்த போர் தெல்லாற்றுல நடந்தது, சோமேசர் முதுவெளி மொழிவன்பன் நந்தி மாண்ட கதை நாடறியும், அந்த லைன்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கு. இதெல்லாம் சும்மா கதை, அப்படியே ஒரு கிளான்ஸ் ஒரு காதுல மட்டும் கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். பாரத வெண்பா இந்த நந்தி கலம்பகம் இருக்கு இல்லையா, இது யார் எழுதியிருக்கலான்னு ஒரு கருத்து இருக்குன்னா பாரத வெண்பா பாடிய பெருந்தாவனாரா கூட இருக்கலாம். ஏன்னா அதுல ஒரு வரிகள் காணப்படுதான், வன்மையால் கல்வியால் மாபலத்தால் ஆழ்வினையால் உண்மையால் பாரால் உரிமையால் திண்மையால் தேர்வேந்தர் வானேற தெல்லாற்றில் வென்றானோடு யார் வேந்தர் ஏற்பாயதீர். இந்த மாதிரி கொடுத்ததுனால நந்தி கலம்பகம் பாடியவர் பாரத வெண்பா பாடிய பெருந்தேவனாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புலவர் நந்தி மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதும் தெளிவுபட சொல்லியிருக்கு. எனவே நந்தி கலம்பகம் பாடிய ஆசிரியர் நந்திவர்மனின் மாற்றாந்தாய் மக்களுள் ஒருவர் அல்ல, பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிபி 832 தெல்லாற்று போர் நிகழ்ந்திருக்கணும். அதனாலதான் இந்த கலம்பக நூல் 832க்கும் 850க்கும் இடைப்பட்ட காலத்தில் இயற்றப்பெற்றதா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து நிலவுது. சரிங்களா? நாம இந்த வகுப்புல என்ன பார்த்தோம்னா, சிற்றிலக்கியங்கள் அறிமுகம் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் கலம்பகம் நந்திவர்மனோட கதையை பார்த்தோம். நந்திவர்மன் கலம்பகத்தை இயற்றியவர் யாருன்னா, கடைசியா நம்ம எந்த முடிவுக்கு வந்தோம், முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். அந்த நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் யாரா இருக்கலாம்னா பாரத வெண்பா பாடிய பெருந்தேவனாரா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. எத்தனை விளக்கத்தையும் சொல்லிட்டு அப்படின்னு கலம்பகம் பற்றிய கருத்துக்களை நம்ம இந்த வகுப்புல பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.